வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கணனி பற்றிய தலைமுறைகள். நான் கடந்த டியூட்டோரியலில் கூறியிருந்தேன், கணனி ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையிலேயே தோற்றம் பெற்றது என்றொரு கருப்பொருள் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி, அதற்கு பிரதானமான ஒரு கண்டென்ட்ஸ், அதாவது பிரதானமான ஒரு சப்ஜெக்டாக அல்லது பிரதானமான ஒரு உள்ளடக்கமாக அமைவது, அந்த ஹெடிங்குக்குரிய பிரதானமான ஒரு உள்ளடக்கமாக அமைய போகிற விஷயந்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. கணனியின் தலைமுறைகள், அதாவது கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த கணனியின் தலைமுறைகள் பற்றி பார்ப்போமாக இருந்தால், கணனியை அதன் வளர்ச்சி போக்கின் அடிப்படையில் அதன் வளர்ச்சி போக்கின் அடிப்படையில் 5 தலைமுறைகளாக பிரிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, கணனி ஒவ்வொரு படிமுறைகளை தாண்டி வளர்ச்சி கட்டம் ஒவ்வொரு படிமுறைகளை தாண்டி வந்துள்ளது. அந்த அடிப்படையிலேயே கணனியின் தலைமுறைகளை 5 தலைமுறைகளாக பிரிக்கின்றனர். இந்த தலைமுறைகள் எதனை மையமாக வைத்து பிரிக்கப்படுகின்றது, கணனி 5 தலைமுறைகளாக எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது என பார்த்தோமானால், கணனிக்குள் கையாளப்பட்டுள்ள பிரதானமான தொழில்நுட்பம், அந்த பிரதானமான தொழில்நுட்பத்தை கொண்டே கணனியின் தலைமுறைகள் பிரிக்கப்படுகின்றது. இந்த வகையில் கணனியின் தலைமுறைகளில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட முதலாவது தலைமுறை கணனி என்னவென்று பார்ப்போமாக இருந்தால், முதலாம் தலைமுறை கணனியில் கையாளப்பட்டுள்ள தொழில்நுட்பத்தை வேக்யூம் டியூப் என கூறுவார்கள். இந்த வேக்யூம் டியூப் இந்த படத்திலே காட்டப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வேக்யூம் டியூப்பை கொண்டு என்ற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டுதான் கணனியின் முதலாம் தலைமுறை கணனியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது 1955 வரையான காலப்பகுதியிலேயே இக்கணனியின் பயன்பாடு காணப்பட்டது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வேக்யூம் டியூப்களை கொண்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அளவுக்கு, உதாரணமாக ஒரு கணனி என்று இந்த வேக்யூம் டியூப் தொழில்நுட்பத்தை கொண்ட கணனியானது கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்ட்ரி, இன்றைய காலத்தில் காணப்படுகின்ற ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை போன்று பெரும் ஒளியுடன் பெரும் வெப்பத்தை வெளியிட்ட வண்ணம் இயங்குவதாக காணப்பட்டது. இந்த வேக்யூம் டியூப் தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும், பல கணனிகள் உருவாக்கப்பட்டன. இந்த கணனிகளிலே பிரதானமான கணனி, அதாவது வேக்யூம் டியூப் தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட மிக மிக முக்கியமான கணனி, வரலாற்றிலே முதல் விற்பனை செய்யப்பட்ட கணனி எதென்று பார்ப்போமாக இருந்தால், இந்த 1951 காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட யூனிவேக், இதில் ஒரு எழுத்துப்பிழை ஒன்று இருக்கின்றது, இல்லை வி என்ற ஒரு எழுத்து ஒன்று வர வேண்டும். யூனிவேக், யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் என்கின்ற ஒரு கணனி தான் முதலிலே விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இக்கணனி தொழில்நுட்பம் வேக்யூம் டியூப் என்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. வெற்றிட குழாய்கள், அது வெற்று குழாய்கள் என்று தமிழிலே அழைப்பார்கள். இது முதலாம் தலைமுறை கணனியின் தலைமுறையிலேயே ஆரம்ப கட்டம் இந்த வேக்யூம் டியூப். உதாரணமாக யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் என்றது மிக மிக முக்கியமான ஒரு கணனியாக காணப்படுகின்றது. இரண்டாம் தலைமுறை கணனியை பார்ப்போமாக இருந்தால், இரண்டாம் தலைமுறை கணனி 1956 தொடக்கம் 1963 காலப்பகுதியிலேயே உருவாக்கப்பட்டது. இது மின்ம பெருக்கி என அழைக்கப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டது. அதாவது மின்ம பெருக்கி என்றால் டிரான்சிஸ்டர், ஓ லெவல் ஏ லெவலில் சயின்ஸ் படித்தவர்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் என்று சொன்னாலே என்று சொல்லி, அது மின்ம பெருக்கி, தமிழிலே மின்ம பெருக்கி என அழைப்பார்கள். இதனை அடிப்படையாக கொண்டு இரண்டாம் தலைமுறை கணனி உருவாக்கப்பட்டது. அதாவது இரண்டாம் தலைமுறை கணனிலே கையாளப்பட்ட தொழில்நுட்பம் டிரான்சிஸ்டர், அதாவது மின்ம பெருக்கி என அழைப்பார்கள். இந்த மின்மை பெருக்கியை பயன்படுத்தியதால், வேக்யூம் டியூப் பயன்படுத்தின இடத்துல மின்மை பெருக்கியை கொண்டு பயன்படுத்தினதால் கணனிய அளவு ஒரு சிறிய அளவு குறைந்தது. அதோடு கணனிய சத்தம், கண் வெளியிடுகின்ற வெப்பம் என்பன ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு முதலாம் தலைமுறை கணனியை விட இரண்டாம் தலைமுறை கணனி அளவிலே உருவத்திலே சிறியதாக காணப்பட்டதாக கூறப்படுகின்றது.
இங்கு வந்து பார்ப்போமாக வந்தால் இத்தலைமுறை கணனியிலே வந்து இயந்திர மொழிகள் நாம் அடுத்தடுத்த டியூட்டோரியல்லே கணனி மொழிகள் பற்றி பார்ப்போம். அப்போது உங்களுக்கு விளங்கும் கணனி மொழிகள் என்று சொன்னால் என்னென்று சொல்லி இங்கு வந்து மெஷின் லாங்குவேஜ் அதாவது இயந்திர மொழி மட்டுமின்றி லோ லெவல் லாங்குவேஜும் பயன்படுத்தப்பட்டன என கூறப்படுகின்றது. இந்த மின்மை பெருக்கிகள் இவ்வாறு தான் காட்சியளிக்கும் என்று கூறப்படுகின்றது. 3 காட்களை கொண்டிருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கின்றது. இது உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் இந்த கணனி இந்த மின்மை பெருக்கி இவ்வாறு தான் அமைந்திருக்கு. அநேகமாக இன்று நாம் பயன்படுத்துகின்ற ரேடியோ டிவி அதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மின்மை பெருக்கி காணப்படும். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். இங்கு வந்து மின்மை பெருக்கியை பயன்படுத்தி ஐபிஎன் நிறுவனம் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கி வெளியிட்டன என்று இந்த நோட்ஸில் இருக்குது. இந்த நோட்ஸில் இருக்கிற முழுதையும் என்னால் சொல்ல இல்லாத நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த டியூட்டோரியலில் கூறி போகிறேன். நான் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே கூறியிருந்தேன், ஒவ்வொரு டியூட்டோரியலும் குறைஞ்சது 10 நிமிடத்துக்குள் அமைய வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் மாணவர்களுக்கு இலகுவான முறையில் அது இதை கேப்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது டிரான்சிஸ்டரை கொண்டு பயன்படுத்தப்பட்ட கணனி, 2ஆம் தலைமுறை கணனி. இதில் பயன்பாடு என்னென்று பார்ப்போமாக இருந்தால் பெரிய வணிக நிறுவனங்களிலேயும் பல்கலைக்கழகங்களிலேயும் அறிவியல் ஆய்வுக்கூடங்களிலேயும் அரசு துறைகளிலேயும் 2ஆம் தலைமுறை கணனிகள் பயன்பட்டன. இந்த 1ஆம் தலைமுறை கணனிகளை விட 2ஆம் தலைமுறை கணனிகள் அளவில் சிறியதாகவும் வேலைகளை கொஞ்சம் 1ஆம் தலைமுறை கணனியை விட வேகமாகவும் வினைத்திறனுடையதாகவும் செயற்பட்டமையினால் இது வந்து பல்கலைக்கழகங்கள், பெரிய வணிக நிறுவனங்கள், அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் இந்த கணனியை பயன்படுத்த தொடங்கினார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த 3ஆம் தலைமுறை கணனியை பார்ப்போமாக இருந்தால் இது 1964 தொடக்கம் 1971 வரைப்பட்ட காலப்பகுதியிலேயே உருவாக்கப்பட்டது. இதிலே பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் என்னவென்று பார்ப்போமாக இருந்தால் ஒருங்கிணை சுற்றுகள் அல்லது ஒருங்கிணைவு சுற்றுகள், இன்டிகிரேட் சர்க்யூட், ஐசி என அழைப்பார்கள். பதம் அநேகமானவர்களுக்கு பழகிய ஒரு பதமாக காணப்படும். ஐசி என்று கதைப்பார்கள். அதில் ஒழுங்கான வடிவம் இன்டகிரேட் சர்க்யூட் அதாவது ஒருங்கிணைவு சுற்று என கூறப்படுகின்றது. இங்கே இவ்வாறு இந்த ஐசி அதாவது ஒருங்கிணைவு சுற்று பயன்படுத்தப்பட்ட கணனிகள் 3ஆம் தலைமுறை கணனிகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த கணனியிலேயே ஹை லெவல் லாங்குவேஜ் மொழி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த 3ஆம் தலைமுறை கணனியிலே தான் ஹை லெவல் லாங்குவேஜ் அதாவது உயர்திறன் மிக்க மொழிகள் பயன்படுத்தப்பட்டன என கூறப்படுகின்றது. இந்த ஐசி எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்று உங்களுக்கு இந்த இதில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஐசி வந்து 3 உறுப்புகளை கொண்டுள்ளது. ஒன்று டிரான்சிஸ்டர், அடுத்தது ரெஜிஸ்டர், அடுத்தது கண்டென்சர் ஆகிய மூன்று விதமான டூல்ஸ், 3 விதமான உறுப்புகளை கொண்டு இந்த ஐசியானது உருவாக்கப்படுகிறது என கூறப்படுகின்றது. இதிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த 3ஆம் தலைமுறை கணனியிலே தான் கணனி இயக்க முறைமை, உதாரணமாக பணிச்செயல் முறைமைகள் என கூறுவார்கள் தமிழிலேயே, அது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மென்பொருள் பயன்படுத்தப்பட்டது. பெரியொரு மாற்றமாகும், கணனித்துறையிலே இடம்பெற்ற பெரியொரு மாற்றமாகும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன, அது எவ்வாறான இடைமுகங்களை வழங்குகின்றது என்பது தொடர்பாக அடுத்த டியூட்டோரியல்லே பார்க்க முடியும். இதிலே இப்போது இந்த 3ஆம் தலைமுறை கணனியிலேயே அதாவது ஐசி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்ட இந்த கணனியிலேயே தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து முதலிலே பயன்படுத்தப்பட்டது என கூறப்படுகின்றது. அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால் 4ஆம் தலைமுறை கணனி. தற்போது நாம் பயன்படுத்துகின்ற கணனிகள் 4ஆம் தலைமுறைக்குரிய கணனிகள். 5ஆம் தலைமுறை கணனிகளை நாம் இன்னும் பயன்படுத்தவில்லை. அதை முதல் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 5 தலைமுறைகள் இருக்கின்றன. ஆகவே இறுதியாக இருக்கின்ற தலைமுறையை தான் நாம் பயன்படுத்துகிறோம் என நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அப்போ இந்த நாம் இப்போது பயன்படுத்துகின்ற கணனிகள் 4ஆம் தலைமுறைக்குரிய கணனிகள். இந்த கணனிகள் வந்து இந்த கணனிகளிலே பயன்படுத்துகிற தொழில்நுட்பம் மைக்ரோ ப்ராசஸர், சிப் என அழைப்பார்கள். மைக்ரோ சிப், செயலி என்று தமிழிலே கூறுவார்கள், நல்ல நுண் செயலி என்று தமிழிலே கூறுவார்கள். இது வந்து மைக்ரோ ப்ராசஸர். இந்த தொழில்நுட்பத்திலே தான் தற்போது உள்ள கணனிகள் இயங்குகின்றன. இந்த ப்ரொசஸர் வடிவங்கள் அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும். இன்றைய கணனிகளை நீங்கள் சாதாரணமாக அனைவராலும் கலட்டி பூட்டக்கூடிய அளவில் தான் இன்றைய கணனிகள் உருவாக்கப்படுகின்றன. நீங்கள் உங்களுடைய கணனிகளுடைய ப்ரொசஸரை நீங்கள் கலட்டி பார்க்க முடியும்.
இந்த மைக்ரோ ப்ராசஸர் பயன்படுத்தப்பட்டதால் கணையிற அளவு மிகச் சிறியதாக ஆக்கப்பட்டது. இன்றைய கணையிற அளவுக்கும் கணையிற அளவுகள் கணையிற பருமன் சிறிதாக்கப்பட்டது. அது மட்டுமன்றி அதிகமான பாவனைகள் கணையிற பாவனைகள் அதிகரித்தன. அது மட்டுமன்றி ஐசி டிரான்சிஸ்டர் வெக்யூம் டியூப் யூஸ் பண்ணதால், அதாவது பயன்படுத்தப்பட்டதால் கடந்த 3 தலைமுறைகளிலேயும் கணையிற உறுப்புகள் பழுதடைய தொடங்கின. அதிகளவான வெப்பத்தை வெளியிட்டது. சூழல் மாசடைகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இதனால் மைக்ரோ ப்ராசஸரை பயன்படுத்தியமையினால் இவ்வாறான பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு சாதாரண மக்கள் கூட பயன்படுத்தக்கூடிய வகையிலேயே இந்த 4ஆம் தலைமுறை கணினி பயன்படுத்தப்பட்டது. இது 4ஆம் தலைமுறை கணினி நுண்செயலியை பிரதானமாக இன்டெல் நிறுவனம் உருவாக்கியது. இன்டெல் 4004 என்றதுதான் முதலிலே நுண்செயலியை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட ஒரு கணினியாகும். அந்த கணினிய பேர் இன்டெல், அந்த ப்ரொசஸருடைய பேர் இன்டெல் 4004 என்பதாகும். இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அனைத்து விதமான விரிவான விளக்கங்களையும் நான் இந்த நோட்ஸில் தந்திருக்கிறேன். இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவான முறையில் இது விளங்கும். எனவே இவ்வாறு நாம் கணினியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் பயன்படுத்துகின்ற கணினி 4ஆம் தலைமுறைக்குரிய கணினி. அவ்வாறு இருக்கும்போது ஏன் இன்னும் ஒரு 5ஆம் தலைமுறை கணினி என்று பார்ப்போமாக இருந்தால், இன்றைய கணினி சுயமாக இயங்காது, சுயமாக யோசிக்காது, சுயமான ஒரு செயற்பாடை மேற்கொள்ளாது. அந்த கணினியை இயக்குவதற்கு ஏதோ ஒரு உயிர்ப்பொருள் சம்பந்தப்பட வேண்டும். அதாவது மனிதனோட உதவியோடு தான் அந்த கணினி இயங்குகின்றது. கணினிக்கு மனிதன் கொடுக்குற அறிவுறுத்தல் குறித்த டைமில் குறித்த நேரத்தில் இதை செய் என்று கொடுத்தானாக இருந்தால், எனவே இந்த 4ஆம் தலைமுறை கணினிகளையும் அதற்கு முதல் உருவாக்கப்பட்ட 3ஆம் 2ஆம் 1ஆம் தலைமுறை கணினிகளையும் இயக்குவதற்கு மனித சக்தி ஒன்று கட்டாயமாக தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த கணினி என்ன செய்கிறது என்று சொன்னால், மனிதன் நல்ல விடயங்களை உட்புகுத்தும் போது நல்ல அவுட்புட்டை வெளியில் தருது, கெட்ட விடயங்களை உட்புகுத்தும் போது கெட்ட அவுட்புட்டை வெளியில் தருகிறது. அதனால தான் இந்த கணினியை சொன்னாங்க ஸ்டூபிட் மெஷின் என்று சொல்லி, செல்லமாக அழைத்தாங்க ஸ்டூபிட் மெஷின் என்று சொல்லி. அதாவது மனிதன் என்னத்தை சொல்கிறானோ அதை செய்யும். இது இன்றைக்கு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, பல பாலியல் குற்றச்சாட்டுகள், பிரச்சனைகள், சைபர் கிரைம், அது இது அப்படி என்று சொல்லி பல பிரச்சனைகளுக்கு இந்த கணினி ஒரு காரணமாக போயிட்டு. காரணம் கணினி அல்ல, அதை இயக்குபவன். அதை எவன் இயக்குகின்றானோ அவனுடைய செயற்பாடுகளே இதற்குரிய காரணம். ஆனால் 5ஆம் தலைமுறை கணினியை எவ்வாறு கூறுகின்றார்கள் என்று சொன்னால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என கூறுகிறார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ என்று கூறப்படுகிறது. உதாரணமாக விளங்கப்படுத்தினால் செயற்கை மூளை, அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் ஒன்று செய்து விடுவார்கள், அது செய்து கொண்டே இருக்கும். ஒரு உதாரணம் மூலமாக இந்த 5ஆம் தலைமுறை கணினியை விளக்கலாம் என்று கூறுகிறேன். சில 5 ஸ்டார் ஹோட்டல்களுக்கு போனமாக இருந்தால் அங்கு மனிதர்கள் அந்த கதவை, அதாவது ஹோட்டலை அண்மித்து நடந்து ஹோட்டலுக்குள் உட்போகும்போது அந்த கதவானது தானாக திறக்கின்றது. பின்னர் அவங்க உள்ளே போன உடனே திரும்ப தானாக மூடிவிடுகின்றது. உதாரணமாக எக்ஸ் என்ற நபருடன் ஒரு கோபம் ஒன்று வைத்துக்கொள்வோம். எக்ஸ் என்ற நபருடன் அந்த கடைக்காரனுக்கு ஒரு கோபம் ஒன்று வைத்துக்கொள்வோம். அந்த கணினிட்ட சொல்ல இயலாது, எக்ஸ் என்ற நபர் வரும்போது மட்டும் நீ கதவை அடைத்து விடு என்று சொல்ல இயலாது. அது நல்ல வேலைகளை மட்டும்தான் செய்யும். நல்ல வேலைகள் என்றது எதை கூறுவது என்று சொன்னால், அவங்க ஆரம்பத்திலே செய்த ப்ரோக்ராமிங், அதாவது அவ்விடத்தில் மனிதர்கள் யாரும் வந்தால் கதவை திற என்பது அதுக்குரிய ப்ரோக்ராமிங். ஆகவே அதில் எவர் வந்தாலும் அது கதவை திறக்கும். எனவே இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுகிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆளில்லா விமானம், இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரோபோ, இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்று சைனாவிலே பல்கலைக்கழகங்களிலே ரோபோ, கேண்டீன்களில், சிற்றுண்டிச்சாலைகளில் ரோபோ
தான் அங்கு வருபவர்களுக்கு உரிய பண்டங்களை எடுத்து கொடுக்கின்றது, சாப்பாடு போடுகின்றது, எல்லாமே அதுதான் செய்கின்றது. அது அங்கு எவருடைய கோபம் என்று சொன்னால் அவரை தலையிலே கொண்டு எதையாவது கட்டிவிட மாட்டாது. காரணம், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ஒரு செயற்கை மூளை, கிட்டத்தட்ட மனிதரை போன்றது. உணர்வுகள் மட்டும் கிடையாது, மற்றும்படி எல்லாமே மனிதர்களை போன்ற செயற்பாடுகளை செய்யக்கூடியது. இதுதான் 5ஆம் தலைமுறை கணனி. இதுக்கு பல்திறவாற்றல் என கூறப்படுகின்றது. இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். சாதாரண கணனி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஆரம்பத்திலே நான் 6ஆம் 7ஆம் ஆண்டு கற்கின்ற காலத்திலே எனது ஆங்கில ஆசிரியர் கூறியிருந்தார், ஒரு காலகட்டத்திலேயே அவர் இறந்து விட்டார், ஒரு காலகட்டத்திலேயே ரோபோக்கும் மனிதருக்கும் இடையே திருமணங்கள் நடைபெறும் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்றைய நிலைமையில் இன்று பார்க்கின்ற போது இன்றைய உலகம் போகின்ற போக்கிலே அது மிக விரைவில் நடைபெறும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். அது மட்டுமன்றி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 5ஆம் தலைமுறை கணனிகள் முன்கூட்டியே கடல் அனர்த்தங்கள், பூகம்பங்கள் வருவதை கூறுகின்றன, துல்லியமான முறையிலேயே கூறுகின்றன, நோயினை கூறுகின்றன, ஒரு மனிதருடைய நோயினை கூறுகின்றன. அது மட்டுமன்றி நோய் எதிர்ப்பு சக்திகளையும் அதுக்குரிய மருந்துகளையும் கண்டுபிடிக்கின்றன இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உதாரணமாக ஒரு வைத்தியசாலையை நாடினால் அங்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள், பெரும்பாலான உபகரணங்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய என்று பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் அநேகமாக 5ஆம் தலைமுறை கணனியினை ஒத்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இவற்றை அடிப்படையாக கொண்டே கணனி ஒரு பரிணாமத்தின் அடிப்படையில் தான் தோற்றுவிக்கப்பட்டது என்ற ஒரு கருதுகோளுக்கு வர முடியும். ஏனென்று சொன்னால் கணனி படிப்படியாக 4 தலைமுறைகளை தாண்டி இன்று 5ஆவது தலைமுறையிலேயும் கணனி காலடி எடுத்து வைத்துள்ளது என்று சொன்னால் அது ஒரு பரிணாமத்தின் வெளிப்பாடாகும். எனவே இவ்வாறான விடயங்களையும் இதற்கு முன்னர் பார்த்த டியூட்டோரியல்லே நான் கூறிய கணனி பற்றிய வரலாறு பற்றிய விடயங்களையும் ஒன்றாக இணைத்து தொகுத்து எடுப்போமாக இருந்தால் அது கணனி ஒரு பரிணாமத்தின் வெளிப்பாடு என்ற ஒரு டாபிக்கு, ஒரு கன்செப்டுக்கு நாம் வர முடியும்.